அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய தோழர்களே, நாளைய தினம் ஜும்மாவுடைய தினமாக இருப்பதால் இந்த ஒரு காணொளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய சிறப்புகளை பற்றி நிறைய ஹதீசுகளிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு ஜும்மாவை நாம் நிறைவேற்றி விட்டோம், பிறகு அடுத்த ஜும்மாவை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த இரண்டுக்கும் இடையிலே உள்ள பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒவ்வொரு ஜும்மாவாக நாம் நிறைவேற்றி வருகின்ற பொழுது ஒவ்வொரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்படியே 5 நேர தொழுகையுடைய சிறப்புகளை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அதே போல ஜும்மாவுடைய அந்த நாளுக்குரிய சிறப்புகளை பற்றி சொல்கின்ற பொழுது ஜும்மாவுடைய நாளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள் போன்ற நிறைய விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஜும்மாவுடைய தினத்திலே இரவிலோ அல்லது பகலிலோ ஒருவன் மரணமடைந்து விட்டால் கபருடைய ஃபித்னாவை விட்டு அல்லாஹ் அவர் வக்காஹுல்லாஹு ஃபித்னத்தல் கபர், கபருடைய ஃபித்னாவை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். நாம் நிறைய ஜும்மாவுடைய சிறப்புகளை, ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்புகளை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். மிக தாமதமாக வருகை தருகிறார்கள். குத்துபா முடிகின்ற பொழுது, குத்துபா பாதியிலே அல்லது குத்துபா முடிந்து முதல் ரக்காத்திலே வருகை தருகிறார்கள். ஆரம்பத்திலே வருவதற்குரிய முயற்சி செய்ய வேண்டும். அந்த பயானுக்கே வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏன் பயானுக்கு வருவதை முயற்சி செய்யுங்கள் என்று நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நிறைய நபர்களுக்கு பல விஷயங்கள் புரிவதில்லை. நிறைய விஷயங்கள் ஜும்மாவிலே நமக்கு நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, மார்க்கத்தினுடைய முறைகளை பற்றி, சட்டதிட்டங்களை பற்றி, சிறப்புகளை பற்றி, தொழுகைகளை பற்றி அன்றாடம் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று நிறைய நபர்களுக்கு அது தெரிவதில்லை. எனவே நாம் ஓரளவுக்கு விஷயங்களை விளங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜும்மாவிற்கு பயானுக்கே வருவதை நாம் கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன், ஒரு முஸ்லிம் சகோதரர், அவரிடத்தில் ஆயிரக்கணக்கான நபர்கள் வேலை செய்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க. அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, நான் இந்த அளவிற்கு இஸ்லாத்தை மிக சரியாக நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம், நான் சின்ன வயதிலே மதரசாவிலே சென்று ஓதவில்லை. எனக்கு எப்படி இந்த அளவிற்கு விஷயம் தெரிந்தது என்று சொன்னால், நான் எந்த ஊருக்கு சென்றாலும் நான் பயானுடைய ஆரம்பத்திற்கே நான் சென்று விடுவேன். பயானிலே என்ன சொல்லுகிறார்கள் என்று முழுமையாக நான் கவனிப்பேன். ஒரு நாள் கூட ஜும்மாவுல பயானை நான் தவற விட்டதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவேதான் நான் இந்த அளவுக்கு இஸ்லாத்திலே ஒரு கொள்கை பிடிப்போடு உறுதியோடு இருக்கிறேன் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே இன்று நிறைய நபர்களுக்கு ஒன்றும் தெரிவதில்லை. நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் எங்கு இருக்கிறோமோ, எங்கு நாம் செல்கிறோமோ அங்கே எங்கே பள்ளி இருக்கிறது, எத்தனை மணிக்கு பயான் ஆரம்பமாகிறது என்று அறிந்து கொஞ்சம் பயானுக்கே நாம் சென்று விட்டோம் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள், மார்க்க விஷயங்கள் தெரிவதற்கு இந்த ஜும்மாவுடைய இந்த பயான் நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே ஆரம்ப நேரங்களில் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.